ஒரு கிராமத்துல சுத்திலும் பசுமையான வயல்களும் பெரிய மரங்களும் ஒரு காலத்துல வற்றாத நதிகளா ஓடிய சின்ன ஓடைகளும் இருந்துச்சு. அந்த கிராமத்து மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் நம்பியே வாழ்ந்து வந்தாங்க. ஒரு காலத்துல அந்த ஊர்ல தண்ணீருக்கு எந்த குறையும் இருந்ததில்ல. ஏரிகளும் கிணறுகளும் எப்பவும் தண்ணீரால ததும்பி நிக்கும். ஆனா காலப்போக்குல இயற்கையில ஏற்பட்ட மாற்றங்களாலையும் காடுங்களை அழிச்சதாலையும் மழையோட அளவு குறைஞ்சிடுச்சு. வசந்த காலம் முடிஞ்சு கோடை காலம் தொடங்கின உடனேயே சூரியன் தலைக்கு மேல நெருப்ப கக்குற மாதிரி வெயில் சுட்டெரிச்சுது. அனல் காத்து ஊரையே நிலை குலைய வச்சுது. நீரூத்துகள் எல்லாமே வற்றி போச்சு. ஊரே வெயிலால தகிச்சுது. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல ராகவன் அப்புறம் சீதான்னு ஒரு சிறந்த தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. ஆனா அந்த ஊர் மக்களையே அவங்க தங்களோட சொந்த குடும்பமா கருதுனாங்க. ராகவன் ஒரு சின்ன புத்தக கடைய நடத்திட்டு வந்தான். அவனுக்கு இயற்கைய பத்தியும் உலகத்தை பத்தியும் விழிப்புணர்வு இருந்துச்சு. சீதாவும் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. வீட்டு வேலைகள்லயும் பொருளாதார விஷயங்கள்லயும் ரொம்ப கவனமா இருப்பா. குடும்ப விஷயங்களை ரொம்ப புத்திசாலித்தனமா சமாளிப்பா. ஒரு நாள் ராகவன் வீட்ல சீதா கிட்ட இந்த மாதிரி சொன்னான். சீதா, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, உலகம் முழுக்க தண்ணீருக்காக அல்லாடிக்கிட்டு தான் இருக்கு. இயற்கை நமக்கு எவ்வளவோ கொடுக்குது. ஆனா நம்ம அதுக்கு மதிப்பு தெரியாம வீணடிச்சிட்டு இருக்கோம். இந்த வெயில பார்த்தா இந்த வருஷம் நம்ம ஊருக்கு பெரிய ஆபத்து வரும் போல இருக்கு. ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்களோ என்னவோ எனக்கு ஒன்னும் புரியல. ஆமாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். இன்னைக்கு காலையிலேயே தண்ணி குடங்களை சுமந்துக்கிட்டு பெண்கள் ரொம்பவும் சிரமப்பட்டாங்க. நம்ம ஊர்ல உள்ள பாதி கிணறுகள் வத்தி போச்சு. இன்னும் சில நாட்கள்ல நம்ம ஊர்ல இருக்கிற ஏரியும் முழுமையா வறண்டு போயிடும். அப்போ மக்கள் தண்ணிக்காக என்ன செய்ய போறாங்கன்னு பயமா இருக்கு. ஆமா சீதா, இப்ப நம்ம மத்தவங்கள பத்தி யோசிக்க வேண்டியது இல்ல. முதல்ல நம்ம என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். உலகத்துல யாரோ எதையோ செய்வாங்கன்னு காத்துட்டு இருக்கிறத விட அந்த மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கணும். நாம இன்னையில இருந்து நம்ம வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாகாம பாத்துக்கணும். நீர் இல்லனா உயிர் இல்ல. இத நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா புரிய வைக்கணும் சீதா. கண்டிப்பாங்க. நான் இன்னையில இருந்து வீட்ல ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாம கண்டிப்பா பாத்துக்கிறேங்க. சமையல் அறையில காய்கறி கழுவுன தண்ணியையே வெளியில இருக்கிற செடிகளுக்கு நான் ஊத்துறேன். பாத்திரம் கழுவுறதுக்கு குறைவான தண்ணீரை பயன்படுத்தும் முறைக்கு பழகிக்கிறேன். குளிக்கிறதுக்கு பெரிய வாளி குழாய் இல்லாம எவ்வளவு தேவையோ அத மட்டும் ஒரு சின்ன குடத்துல எடுத்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்ல யோசனை சீதா. நம்ம முன்மாதிரியா இருந்தாதான் மத்தவங்களுக்கு சொல்ற உரிமை நமக்கு இருக்கும். சரி, நான் இப்பவே போய் நம்ம வீட்ல இருக்கிற குழாய்கள்ல எங்கேயாவது தண்ணி கசிவு இருக்கான்னு முதல்ல சோதிச்சு பாக்குறேன். ஒரு சின்ன ஓட்ட வழியா ஒரு நாளைக்கு 100கணக்கான லிட்டர் தண்ணி வீணா போகுது. அது நடந்தா நம்ம முயற்சி எல்லாம் வீணாயிடும். இந்த மாதிரி அஜாக்கிரதையெல்லாம் நடக்காம நம்ம தான் பாத்துக்கணும். இப்படி ராகவன் தன் வீட்ல இருக்கிற ஒவ்வொரு குழாயும் கவனமா பார்த்தான். ஒரு இடத்துல சின்ன ஓட்டை இருந்ததை சரி பண்ணினான். சீதாவும் தன்னோட தினசரி பழக்க வழக்கங்கள்ல பல மாற்றங்களை கொண்டு வரா. இது மூலமா அந்த குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை பாதியை விட குறைவா குறைக்க முடிஞ்சது. ஆனா அதே ஊர்ல சுப்பையா மாதிரி சிலர் தண்ணீரை அலட்சியமா நினைச்சு இஷ்டம் போல வீணடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில சுப்பையா தன்னோட வீட்டு வாசல்ல இருக்கிற திண்ணைய கழுவுறதுக்கு பெரிய குழாய் மூலமா தண்ணீரை அடிச்சிட்டு இருந்தாரு. அங்கிருந்த ராகவன் இத பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டான். என்ன சுப்பையா ஐயா, ஊரே தண்ணீருக்காக இப்படி தவிச்சிட்டு இருக்கும் போது நீங்க இப்படி குழாய் மூலமா இவ்ளோ தண்ணீரை வீணடிக்கலாமா? வாசல்ல தண்ணீர் தெளிக்க ஒரு குடம் தண்ணி போதாதா? இந்த கோடையில இவ்ளோ தண்ணிய வீணாக்குறது நியாயமா சுப்பையா? என்னையா ராகவா, என் வீட்டு கிணத்துல தண்ணி இருக்கு, நான் ஊத்துறேன். என் கிணத்துக்கு ஆழம் அதிகம், தண்ணீரும் ஒன்னும் குறையல. நீ உன் வேலைய பாத்துட்டு போயா. என்ன எதுக்கு நீங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நீ 2 குடம் தண்ணீரை சேமிச்சா மழை வந்துடுமா? உலகத்துல உள்ள தண்ணீர் எல்லாம் வெயில் காலத்துல ஆவியாய் போயிட்டு தான் இருக்கு. என் பார்வையில வாழ்ற வரைக்கும் ராஜாவா வாழணும். தண்ணி தீரும் போது மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். இப்போ நான் என் இஷ்டப்படி தான் இதை பயன்படுத்துவேன். சுப்பையா ஐயா, இயற்கை யாருக்கும் சொந்தமானது இல்ல. இன்னைக்கு உங்க கிணத்துல தண்ணி இருக்குன்னா அது நேற்று பெஞ்ச மழை கொடுத்த பிச்சை. அது உங்களோடதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த மாதிரி தண்ணீரை வீணடிச்சா சீக்கிரமா நீங்களும் உங்கள மாதிரி நினைக்கிறவங்களும் மோசமான நிலைமைய சந்திக்க வேண்டியதா இருக்கும். பெரிய தத்துவங்களெல்லாம் சொல்லாதையா, போய் உன் வேலைய பாரு. எனக்கு யாரோட ஆலோசனையும் இங்க தேவையில்லை. இப்படி சுப்பையா கர்வமா பேசி ராகவனோட வார்த்தைய மதிக்கல.
ராகவன் ஒன்னும் சொல்ல முடியாம மௌனமா வீட்டுக்கு போயிட்டான். இருந்தாலும் ராகவன் சோர்வடையல. ராகவனும் சீதாவும் சேர்ந்து பயன்படுத்தின தண்ணீரை மறுபடியும் பயன்படுத்துற முறைய அவங்க வீட்ல திறம்பட செயல்படுத்தினாங்க. வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணீர் ஆவியாகாம இருக்க காஞ்ச இலைகள் அப்புறம் வைக்கோல கொண்டு மூடுனாங்க. இதனால செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊத்த வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. ஈரப்பதம் செடியில அப்படியே மிஞ்சி இருந்துச்சு. சில நாட்களுக்கு பிறகு ஊர் தலைவர் தண்ணீர் பிரச்சனைய குறிச்சு விவாதிக்க ஒரு கிராம சபைய கூட்டலான்னு முடிவு பண்ணாரு. ஊர்ல உள்ள பெரியவங்க, பெண்கள், ஆண்கள்னு எல்லாரையும் அந்த சபைக்கு வரவழைச்சாரு. அவங்க எல்லாரோட முகத்திலயும் பயமும் கவலையும் தெரிஞ்சது. வெயில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. கிராம மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது. இந்த வருஷம் வெயில் முன்னாடி விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஊர் ஏரி முழுவதும் வற்றி போயிடுச்சு. பஞ்சாயத்துல இருந்து வர்ற குடிநீர் விநியோகம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த இக்கட்டான நிலைமைய நம்ம எப்படி கடக்கணுங்கிறத பத்தி யாருக்காவது ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, எங்க வீட்டு பொண்ணுங்கெல்லாம் தண்ணி கொண்டு வரதுக்கு 2 மைல் நடக்க வேண்டியதா இருக்கு. இந்த வெயில்ல நடந்து நடந்து எங்க உயிரே போகுது. ஏதாவது புதுசா போர்வெல் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. போர்வெல் போடணும்னா கூட நிலத்தடியில நீர் இருக்கணும்ல லட்சுமி. இப்ப எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. பூமியும் வறண்டு போய் வெடிப்பு விட்டுருக்கு. ஊர் பஞ்சாயத்துல அதுக்கான நிதி எல்லாம் நம்ம கிட்ட இல்லமா. அப்புறம் என்ன செய்யறதுங்க ஐயா? மழை பெய்யலன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? அல்லது நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டுட்டு பக்கத்துல உள்ள நகரத்துக்கு பிழப்பு தேடி எங்கேயாவது போக வேண்டியதுதான். அங்கேயாவது குடிக்கிறதுக்கு கொஞ்சமாவது தண்ணி கிடைக்கும்ல. எல்லாருக்கும் வணக்கங்க ஐயா. ராமு சொன்ன மாதிரி ஊரை விட்டு ஓடி போறது பிரச்சனைக்கு என்னைக்கும் தீர்வாகாது. நம்ம ஊர் நம்ம தாயை மாதிரி. கஷ்டம் வந்துட்டுங்கிறதுனால தாயை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? பிரச்சனை நம்மளாலதான் வந்துச்சு. அதுக்கான தீர்வும் நம்ம கிட்டதான் இருக்கு. நாம எல்லாரும் ஒத்துமையா போராடுனா இந்த சிக்கலை முறியடிச்சு நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளால வந்துச்சுன்னு நீ எப்படி சொல்ற ராகவா? வெயில் சுட்டெரிக்கிறதும் மழை வராததும் நம்ம கையிலயா இருக்கு? உனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் இங்க வந்து அவுத்து விடாத. வெயில் அடிக்கிறது நம்ம கையில இல்ல சுப்பையா ஐயா. ஆனா இருக்கிற தண்ணீரை வீணாக்காம வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சில நாளைக்கு முன்னாடி வரையில ஏரியில தண்ணி இருந்த போது யாராவது சிக்கனமா பயன்படுத்தணும்னு யோசிச்சீங்களா? கால்நடைகளுக்கு மணிக்கணக்கா குளிப்பாட்டினீங்க. குழாய்களை திறந்து விட்டுட்டு நீர் வீணா சாலையில ஓடிட்டு இருந்த போது யாருமே கண்டுக்கலையே. வாசல கழுவ குடமா தண்ணீரை ஊத்துனீங்க. இப்போ தண்ணீர் இல்லன்னு வருத்தப்படுறீங்க. தவறு யாருக்கிட்டயும் இல்ல, நம்ம கிட்ட தாங்க இருக்கு. ராகவன் சொல்றது கூட உண்மைதான். இப்ப நம்ம என்ன செய்யணுங்கிறத நீயே சொல்லு ராகவா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடலங்க ஐயா. நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தண்ணீரை சேமிக்க ஆரம்பிக்க வேண்டும். சிறு துளி பெரு வெள்ளம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் பாதுகாத்தாலே அது நம்ம ஊரோட உயிரை காப்பாத்தும். என் வீட்டுல நானும் சீதாவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மிக குறைந்த அளவு தண்ணீரை மட்டுமே பயன்படுத்துறோம். மீதமுள்ள நீரை செடிகளுக்கும் மத்த தேவைகளுக்கும் மறுசுழற்சி செய்றோம். நீங்களும் அதை பின்பற்றினா இந்த கோடை காலத்தை சுலபமா ஜெயிச்சிடலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். இப்படி சொல்லவும் ராகவனோட பேச்ச கேட்ட கிராம மக்கள் சிலர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சுப்பையா மட்டும், 100 பேர் இருக்கிற ஊர்ல ஒருத்த மட்டும் தண்ணீரை சேமிச்சா ஊர் பொழைச்சிடுமா? அப்படி கேலி பேசிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. சபையில எந்த முடிவும் எடுக்கப்படாமலேயே எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே 1 மாசம் கடந்துச்சு. வெயில் இன்னும் கோர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சுது. ஊர்ல இருந்த ஆழ்துணை கிணறுகள் எல்லாமே முற்றிலுமா வற்றி போச்சு. ஊர் முழுக்க தண்ணீருக்காக கூக்குரல்கள் எழுந்துச்சு. முதியவர்கள், பெண்கள், ஆண்கள்னு எல்லாரும் தண்ணி இல்லாம தவிச்சாங்க. சுப்பையாவோட கர்வமும் அடங்குற நாள் வந்துச்சு. அவரோட வீட்டு கிணறு முற்றிலுமா வறண்டு போச்சு. கடைசியில குடிக்கிறதுக்கு கூட ஒரு சொட்டு தண்ணீர் இல்ல. அப்போதான் ராகவன் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. வெக்கப்பட்டுக்கிட்டே ராகவனோட வீட்டுக்கு முன்னாடி வந்தாரு. சுப்பையாவோட ஊர் தலைவர் ராமு, லக்ஷ்மி, இப்படி கிராம மக்கள் எல்லாருமே ராகவனோட வீட்டுக்கு வந்தாங்க. சுப்பையா தலைய குனிஞ்சிட்டே, ராகவா, என்ன மன்னிச்சிடுப்பா. அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தைகளை நான் காது கொடுத்து கேட்கவே இல்ல. உன்னை கேலி பண்ணி சிரிச்சேன். இப்போ என் வீட்டுல குடிக்கிறதுக்கு கூட ஒரு சொட்டு தண்ணி இல்ல. எங்க உயிர் உன் கையில தான்ப்பா இருக்கு. உன் கிணத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க எவ்வளவு கவனமா இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஆமா ராகவா, ஊரோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. உன்னோட ஒருத்தனோட கிணத்துல தான் இன்னும் தண்ணி மிச்சம் இருக்கு. அதுக்கு காரணம் நீயும் சீதாவும் சேர்ந்து பாதுகாத்த விதம் தான்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு. எங்க தவற நாங்க உணர்ந்துட்டோம்ல.
யாரும் பதட்டப்பட வேண்டாம். எல்லாரும் முதல்ல உள்ள வாங்க. சீதா, எல்லாருக்கும் குடிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடு. சீதா எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. தண்ணி குடிச்ச பிறகு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து பேசுனாங்க. அவங்களோட பதற்றத்தை பார்த்த ராகவன் அமைதியா பேச ஆரம்பிச்சான். நான் அப்பவே சொன்னேன்ல, தண்ணீரை நம்ம பாதுகாத்தா அது நம்மள காப்பாத்தும்னு. எங்க கிணத்துல தண்ணி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி எங்களோட பல கால சேமிப்பு இருக்கு. பெஞ்ச ஒவ்வொரு மழை துளியையும் நாங்க பூமிக்குள்ள இறங்க வச்சிருக்கோம். மேலும் இருக்கிற நீரை ரொம்பவும் சிக்கனமா பயன்படுத்தணும். இப்போ எங்க கிணத்துல உள்ள தண்ணீர் ஊர் முழுவதுக்கும் தாராளமா போதாது. ஆனா உங்களை காப்பாத்தவும் இந்த கோடை காலத்தை கடத்தவும் இது போதுமானதா தான் இருக்கும். ஆனா நான் யாருக்கு தண்ணீர் கொடுக்க வேணும்னாலும் அதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு. அது என்ன நிபந்தனை ராகவா? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். இன்னையில இருந்து இந்த ஊர்ல யாரும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வீணாக்க கூடாது. நானும் சீதாவும் உங்களுக்கு தண்ணீரை எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு சொல்லி தருவோம். ஒவ்வொரு வீட்லயும் பயன்படுத்தின தண்ணீரை செடிகளுக்கு ஊத்தணும். குளிக்கிறதுக்கு ஒரு சின்ன குடம் தண்ணி மட்டுமே பயன்படுத்தணும். இந்த தண்ணீரை எடுத்துட்டு போக எல்லாரும் ஒத்துழைக்கணும். நான் சொல்ற விதிகளை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என் கிணத்துல இருந்து நான் தண்ணீர் கொடுப்பேன். கண்டிப்பா ராகவா, நீ சொன்னபடியே செய்றோம். என் கண்ணு முன்னால நீ ஒரு சிறந்த முன்னுதாரணமா நிக்கிற. நான் என் தவற முழுமையா இப்ப உணர்ந்துட்டேன். இன்னையிலிருந்து நீர் பாதுகாப்புல நானும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். அன்னையிலிருந்து கிராமத்துல ஒவ்வொருத்தரும் ராகவன் அப்புறம் சீதா சொன்னபடி நடக்க ஆரம்பிச்சாங்க. ராகவன் ஊர் மக்களுக்கு மழைநீர் சேகரிக்கிறது எப்படிங்கறத பத்தி கூட விவரிச்சான். இங்க பாருங்க கிராம மக்களே, இன்னையில இருந்து நம்ம சில விதிகளை பின்பற்றணும். முதலாவதா, யாரும் குழாய்களை திறந்து வச்சுட்டு குளிக்க கூடாது. வாளியில தண்ணீர் பிடிச்சு அதுக்குள்ளதான் குளிக்க பழகணும். ரெண்டாவதா, துணி துவைக்கும் போதும் பாத்திரம் கழுவும் போதும் கடைசியா பயன்படுத்தின நீரை செடிகளுக்கோ அல்லது மரங்களுக்கோ ஊத்தணும். இது கட்டாயமா பண்ணணும். இந்த வெயில் இன்னும் 1 மாசத்துல குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மழைக்காலம் வரும். மழை பெய்யும் போது அந்த நீர் வீணா போகாம ஒவ்வொரு வீட்லயும் ஒரு உறிஞ்சு குழிய நம்ம அமைச்சுக்கணும். அப்போதான் அது அடுத்த வெயில் காலத்துக்கு நமக்கு உதவியா இருக்கும். உறிஞ்சு குழியா அப்படின்னா என்ன ராகவா? அதை எப்படி நம்ம அமைக்கிறது? அது ரொம்ப ரொம்ப சுலபம் தாயா. வீட்டுக்கு முன்னாடி 3 அடி ஆழமும் 2 அடி அகலமும் கொண்ட ஒரு குழிய நம்ம தோண்டிக்கணும். அதுல பெரிய கற்கள், மணல், அப்புறம் ஜல்லிகள் எல்லாத்தையும் போடணும். வீட்டு கூரையிலேந்து விழுற மழை நீர் முழுவதும் ஒரு குழாய் மூலமா அந்த குழிக்குள்ள போறபடி நம்ம செய்யணும். அது மூலமா நீர் மெதுமெதுவா பூமிக்குள்ள இறங்கும். அப்படி செஞ்சா அடுத்த வருஷம் நம்ம கிணறுகள் வறண்டு போகாது. நிலத்தடி நீர் மட்டமும் வறண்டு போகாம நல்ல உயரும். பெண்கள் எல்லாரும் கேளுங்க. அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது. அதனால நம்ம வீட்டு பூச்செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் நல்லாவே வளரும். நீங்க காய்கறி கழுவிய நீரையும் தோல் கழிவுகளையும் வீணா வெளியில போடாதீங்க. இப்படி செய்யறதுனால ஒரு நாளைக்கு 10 to 20 லிட்டர் தண்ணிய வீணாக்காம தடுக்கலாம். நம்ம சமைக்கிற உணவை விட இந்த நீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொல்றது புரியுதா? கண்டிப்பா சீதா, உன் பேச்ச நாங்க மீறவே மாட்டோம். உன்னோட அறிவுரை தான் எங்க கண்களை திறந்திருக்கு. இப்படி கிராம மக்கள் எல்லாரும் ராகவன் அப்புறம் சீதாவோட பேச்ச ரொம்ப கவனமா கேட்டாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாம பின்பற்றினாங்க. ஊர்ல உள்ள ஒவ்வொரு வீட்லயும் உறிஞ்சு குழிகள் தோண்ட தொடங்குனாங்க. ராகவனோட குடும்பம் காட்டிய வழியில ஊர் முழுவதும் ஒன்னா நின்னுச்சு. ராகவன் தன்னோட கிணத்துல உள்ள நீரை ரொம்ப சிக்கனமா ஊர் முழுவதுக்கும் பகிர்ந்து கொடுத்தான். இருக்கிற நீரை எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு அந்த கடுமையான கோடை காலத்தை கடந்து வந்தாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. இப்படி இருக்கும்போது சில நாட்கள்ல மழை பெஞ்சுது. ஊர் மக்கள் மகிழ்ச்சியில கண்ணீர் வெடிச்சாங்க. ராகவன் சொன்னது போலவே ஒவ்வொரு வீட்டிலும் அமைக்கப்பட்ட மழைநீர் சேகரிப்பு தொட்டி மூலமா மழை நீர் பூமிக்குள்ள நல்லா இறங்குச்சு. இந்த முறை ஒரு சொட்டு நீர் கூட ஊரை விட்டு வெளியில போகவே இல்லை. சில மாதங்கள்லயே ஊர்ல உள்ள கிணறுகள் அப்புறம் குளம் மறுபடியும் நீரால நிரம்புச்சு. நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துச்சு. ஆழ்துளை கிணறுகள் மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சுது. அந்த கிராமம் மறுபடியும் பசுமையா மாறிச்சு. எல்லாரும் சந்தோஷமானாங்க. ஒரு நாள் கிராம சபைய கூட்டி ராகவன் அப்புறம் சீதாவை மேடைக்கு கூப்பிட்டாங்க ஊர் மக்கள். எல்லாரும் அவங்கள கை தட்டி உற்சாகமா வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போ ஊர் பெரியவர், இன்னைக்கு நம்ம ஊரு இவ்வளோ செழிப்பா அழகா இருக்குன்னா அதுக்கு ராகவன் அப்புறம் சீதா குடும்பம் தான் காரணம். அவங்க கோடை காலத்துல புத்திசாலித்தனமா யோசிச்சு
தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தினது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்தாங்க. நம்ம தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டி பிரச்சனை வந்த போது நமக்கு துணையா நின்னாங்க. அவங்க குடும்பம் நம்ம ஊருக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அவங்க காட்டின வழி நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கு. இன்னைக்கு அவங்கள சின்ன மரியாதையோட நம்ம கௌரவிக்கிறோம். ரொம்ப நன்றி ராகவா. ஆமா ராகவா, நீ எனக்கு நல்ல புத்தி சொன்ன. நீரோட மதிப்பு என்னன்னு புரிய வச்ச. உங்கள மாதிரி அறிவாளியான குடும்பம் நம்ம ஊர்ல இருக்கிறது நம்ம அதிர்ஷ்டம். இப்படி எல்லாரும் ராகவன் சீதாவை பாராட்டி கை தட்டினாங்க. கோவில்ல இருந்த பூமாலையை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு போட்டாங்க. ராகவனும் சீதாவும் மகிழ்ச்சியில நெகிழ்ந்து போனாங்க. அன்னையிலிருந்து அந்த கிராமம் நீர் பாதுகாப்புல உலகத்துக்கே முன்மாதிரியா திகழ்ந்துச்சு. ராகவன் குடும்பத்தோட பேரு ஊர் முழுக்க புகழ் பெற்றுச்சு. பக்கத்து ஊர்கள்ல இருந்தும் பலர் வந்து ராகவன் கிட்ட நீர் பாதுகாப்பு பாடங்களை கத்துக்கிட்டு போனாங்க. ராகவன் கிட்ட எல்லா பாடத்தையும் கத்துக்கிட்டு அவங்க ஊர்ல போய் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்ப வெயில் காலம் வந்தாலும் இந்த குடும்பத்தோட அறிவுரையை கேட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அதன்படி செயல்பட ஆரம்பிச்சாங்க. நீர் பாதுகாப்பு பற்றி அவங்க சொல்லி கொடுத்த பாடத்தை அந்த கிராம மக்கள் எப்பவும் மறந்து போக மாட்டாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, நீர் தான் வாழ்வாதாரம். அது இருக்கும்போது வீணாக்காம எதிர்காலத்துக்காக சிக்கனமா பயன்படுத்துறது மனுஷனுடைய அடிப்படை பொறுப்பு. புத்திசாலிகள் பிரச்சனைய முன்கூட்டியே உணர்ந்து அந்த தீர்வை நோக்கி போவாங்க. ஒரு குடும்பம் எடுக்கிற நல்ல முடிவு அந்த சமுதாயத்தையே மாற்றக்கூடியதா இருக்கும். ఇయర్కయ్య నమ్మ కాపాతునా ఇయర్కై నమ్మళ కాపాతుం. ఒక అందమైన కొండల మధ్య ఉన్న ఇంట్లో రాఘవయ్య అనే రైతు తన భార్య అన్నపూర్ణతో కలిసి నివసిస్తూ ఉంటాడు. అతని కొడుకు వేణు, కోడలు సంధ్య వీళ్ళిద్దరూ పట్నంలో నివసిస్తున్నారు. ఒకరోజు వేణు పట్నంలో కొలువు చేస్తూ విరామ సమయంలో తన భార్యతో సహా ఇంటికొచ్చాడు. ఏరా వేణు, పట్నంలో కొలువెలా ఉంది? పని ఒత్తిడి ఎక్కువగా ఉంటుందా? ఈసారి సెలవులకు వచ్చావు, కాస్త ఎక్కువ రోజులు ఉండి వెళ్ళు. కొలువు బానే ఉంది నాన్నగారు, కానీ ఎప్పుడూ కార్యాలయం, వాహనాల రద్దీ, మాలిన్యం, మనశ్శాంతి దొరకడమే కష్టమైపోతోంది. అందుకే ఈసారి వారం రోజులు విరామం తీసుకొనొచ్చాను. మంచి పని చేశావురా. నీకిష్టమైన పిండి వంటలు చేసి పెడతాను. నువ్వు నీ భార్య సంధ్య చక్కగా తిని విశ్రాంతి తీసుకోండి. అవునత్తయ్య గారు, మీ చేతి వంట తిని చాలా రోజులైంది. పట్నంలో ఎన్ని విడిది గృహాలున్నా ఇంట్లో మీరు చేసే రుచి రాదు. చూడు అన్నపూర్ణ, పిల్లలొచ్చారు కదా అని 4 గోడల మధ్య కూర్చోబెట్టి మేపకు. ఈ ఆదివారం మనందరం కలిసి బయటికి వెళ్దాం. మంచి ఆలోచన నాన్నగారు. పక్కూర్లో కొత్తగా ఒక పెద్ద భోజనశాల తెరిచారట. అక్కడికి వెళ్దామా? అక్కడ అన్ని రకాల వంటకాలు దొరుకుతాయట. ఏరా వేణు, పట్నంలో ఉండే చాలక ఇక్కడ కూడా చల్లని గదులు, కృత్రిమమైన గాలి కావాలా? ఊపిరి నిండా స్వచ్ఛమైన గాలి పీల్చుకోవడానికి పల్లెటూరు వచ్చావు. మళ్ళీ ఆ 4 గోడల మధ్య భోజనం ఎందుకు? మరెక్కడికి వెళ్దాం నాన్నగారు? ఇంట్లోనే ఉందామా? ఇంట్లో కాదురా, మన ఊరి చివర మామిడి తోటుంది కదా, అక్కడ పెద్ద మర్రి చెట్టు, వేప చెట్లు ఉన్నాయి. ఆ చెట్ల నీడన చల్లటి గాలిలో కూర్చొని విందు భోజనం చేద్దాం. మీ నాన్నగారు చెప్పింది నిజమే వేణు. మనం వండుకున్న పదార్థాలు తీసుకొని ఆ తోటలోకి వెళ్ళి ప్రకృతి ఒడిలో కూర్చొని తింటే ఆ తృప్తే వేరు. నాక్కూడా ఈ ఆలోచన చాలా నచ్చుతోంది అత్తయ్య గారు. పట్నంలో మాకిలాంటి అవకాశం అస్సలు దొరకదు. అక్కడ ఉద్యానవనాలకు వెళ్లాలన్నా ఎంతో దూరం వెళ్ళాలి. మన సొంత తోటలో భోజనం అంటే చాలా బావుంటుంది. సరే నాన్నగారు, మీరన్నట్టే చేద్దాం. ఆరు బయట చెట్ల కింద భోజనం అంటే నాక్కూడా చిన్నప్పటి జ్ఞాపకాలు గుర్తొస్తున్నాయి. చూడన్నపూర్ణ, రేపు ఆదివారం అందరం కలిసి మామిడి తోటకు వెళ్దాం. నీకే వంటలు కావాలో అన్నీ ముందుగానే సిద్ధం చేసుకో. ఏముందండి, వేణుకిష్టమైన పులిహోర, గారెలు, గుత్తి వంకాయ కూర, మామిడికాయ పప్పు, సాంబార్ చేస్తాను. నేను కూడా మీకు సాయం చేస్తాను అత్తయ్య గారు. నాకీ వంటలంటే చాలా ఇష్టం. మీతో కలిసి చేయడం నాకెంతో ఆనందంగా ఉంటుంది. సంధ్య, చూడు, నువ్వు కూడా ఈ విందు భోజనం బాగా ఆస్వాదిస్తావు. నీకు పల్లెటూరు అనుభూతి బాగా నచ్చుతుంది. అంతేకాదురా, చెట్ల కింద కూర్చొని తింటే ఆ గాలికి ఆహారం త్వరగా అరుగుతుంది. పైగా మనసుకు ఎంతో ప్రశాంతత లభిస్తుంది.
అలా అనుకుంటూ మరుసటి రోజు ఉదయమే రాఘవయ్య కుటుంబం మామిడి తోటకు బయలుదేరతారు. వారు వెళ్లే తోట పచ్చదనంతో నిండిపోయి ఉంటుంది. దారిలో పొలాలు, చెరువులు చూసి సంధ్య ఎంతో సంతోషిస్తుంది. యాండి, చూశారా అక్కడెంత పచ్చగా ఉందో? పట్నంలో మనకెటు చూసినా రాతి కట్టడాలే కనిపిస్తాయి. ఇక్కడ మనసెంత తేలిగ్గా అనిపిస్తోందో. అవును సంధ్య, నాన్నగారు చెప్పినట్టు పల్లెటూరి అందమే వేరు. ఈ గాలెంత స్వచ్ఛంగా ఉందో చూడు. కాలుష్యం లేదు, రణగొణ ధ్వనులు లేవు. యాండి, మనం తోటలోకొచ్చేశాం కదా, ఎక్కడ కూర్చుందాం? అదిగో అక్కడ చూడు, ఆ పెద్ద మర్రి చెట్టు కింద చాలా విశాలంగా ఉంది. దాని కింద గాలి కూడా బాగా వీస్తుంది. అక్కడే మనం కూర్చుందాం. నాన్నగారు, ఆ చెట్టునెవరు నాటారు? చాలా పురాతనమైనదిగా ఉంది. ఈ చెట్టుని నా చిన్నప్పుడు మీ తాతయ్య గారు నాటారా. ఈ ఒక్క చెట్టు ఎందరికో నీడనిస్తుంది చూసావా? మనం ఎన్ని భవనాలు కట్టినా ఈ ఒక్క చెట్టిచ్చే ఆనందం ఇవ్వలేవు. అవునవును, ఆ రోజుల్లో అందరూ కలిసి ఇలా తోటలకొచ్చి వనభోజనాలు చేసుకునేవారు. ఇప్పుడు అంతా మారిపోయింది. ఎవ్వరికీ సమయమే ఉండటం లేదు. అత్తయ్యగారు, మనం ఇప్పుడు అలానే చేద్దాం. ఆ రోజులు మళ్ళీ గుర్తు చేసుకుందాం. సరే సరే, అందరం కలిసి ఈ స్థలాన్ని శుభ్రం చేద్దాం. వేణు, ఆ చాపలివ్వు, ఇక్కడ పరిచి కూర్చుందాం. ఇవిగోండి నాన్నగారు. సంధ్య, నువ్వు వంటకాలు తీయడంలో సాయం చెయ్యి. అలా అందరూ కలిసి ఆ స్థలాన్ని శుభ్రం చేసి చాపలు పరిచి భోజనానికి సిద్ధమవుతారు. అన్నపూర్ణ, సంధ్యలు వంటల్ని వడ్డించడానికి సిద్ధం చేస్తారు. వేడివేడి అన్నం, ఘుమఘుమలాడే కూరల వాసన ఆ తోటంతా వ్యాపిస్తుంది. అబ్బా, గుత్తివంకాయ వాసన ఎంత బావుందో అత్తయ్యగారు! మీరు నిజంగా అద్భుతంగా వండుతారు. చూడు సంధ్య, ఇది మన ఇంట్లో కాసిన వంకాయలతో చేసింది. మనం కాసిన పంటతో వండితే ఆ రుచే వేరు. ముందుగా అరిటాకులు తీసుకురండి. ఈ రోజు మనం అరిటాకుల్లోనే భోజనం చేద్దాం. ప్రకృతికి హాని చేయకూడదు కదా. నాన్నగారు, మీరు ప్రతి చిన్న విషయంలోనూ ప్రకృతిని ఎంత గౌరవిస్తారో నాకు తెలుసు. ఇవిగోండి అరిటాకులు, కడిగి సిద్ధంగా ఉంచాను. అందరూ కూర్చోండి. ముందుగా పులిహోర వడ్డిస్తాను. వేణు, నీకిష్టం కదా? అవునమ్మా, నీ చేతి పులిహోరంటే నాకు ప్రాణం. అందులోనూ ఇలా చెట్ల కింద కూర్చొని తింటుంటే మరింత రుచిగా అనిపిస్తోంది. అత్తయ్యగారు, గారెలు కూడా చాలా మెత్తగా వచ్చాయి. పట్నంలో అయితే మనం ఇవన్నీ కొనుక్కొని తినాల్సిందే. ఇలా వండుకొని తినే ఓపిక ఎవ్వరికీ ఉండటం లేదు. చూడు సంధ్య, మనం ఎంత సంపాదించినా కడుపు నిండా తృప్తిగా తినలేకపోతే ఆ సంపాదన వృధానే. ఇలా కుటుంబంతో కలిసి కూర్చొని ప్రకృతి ఒడిలో తినే భోజనం 1000 రెట్లు విలువైంది. అవునండి, వేణుని కూడా చిన్నప్పుడు ఇలానే తోటకి తీసుకొచ్చేవాళ్ళం. వాడిక్కడ ఆడుకుంటూ ఉండేవాడు. అవునమ్మా, ఆ రోజులు నాకు గుర్తున్నాయి. కానీ పెద్దయ్యాక కొలువంటూ పట్నం వెళ్ళిపోయాక ఇవన్నీ మర్చిపోయాను. ఇప్పుడు మళ్ళీ ఆ రోజులు గుర్తుకొస్తున్నాయి. అందుకేరా, అప్పుడప్పుడు ఇలా పల్లెటూరు రావాలి. ఈ పచ్చదనం మనసుకి ఎంత ప్రశాంతతనిస్తుందో అనుభవించి చూడు. ఈ చెట్ల మధ్య గాలి ఎంత చల్లగా ఉందో. ఏ గదిలోనూ ఇంత స్వచ్ఛమైన గాలి రాదు. నిజమే మావయ్య గారు, ఇక్కడ గాలి పీల్చుకుంటే ఊపిరితిత్తులు శుభ్రపడినట్టు అనిపిస్తోంది. పట్నంలో అయితే పొగ, ధూళి తప్ప వేరేదీ లేదు. ఆ ఇక మాటలు చాలించి భోజనం చేయండి. వేడివేడి అన్నం వడ్డిస్తాను. మామిడికాయ పప్పు నేతితో కలిపి తింటే ఉంటుంది అమృతమే. అమ్మా అమ్మా, కొంచెం నెయ్యి వేయమ్మా. అబ్బా, ఈ పప్పు రుచి వర్ణించలేను. సంధ్య, నువ్వు కూడా తించోడు. ఆ నేను తింటున్నానండి. అత్తయ్యగారు, సాంబార్ కూడా చాలా బావుంది. ఇందులో వేసిన మునక్కాయలు మన తోటలోనివేనా? అవును సంధ్య, అన్నీ మన పొలంలో పండిన కూరగాయలే. మందుల్లేని స్వచ్ఛమైన పంట. అందుకే అంత రుచి. చూడు సంధ్య, మనం తినే ఆహారం స్వచ్ఛంగా ఉంటే మన ఆరోగ్యం కూడా బావుంటుంది. పట్నంలో కొనే కూరగాయల్లో రసాయనాలు చల్లుతారు. అవి ఆరోగ్యానికంత మంచిది కాదు. అందుకే మేం సాధ్యమైనంత వరకు ఇక్కడే పండించుకుంటాం. నాన్నగారు, నేను కూడా అదే ఆలోచిస్తున్నాను. భవిష్యత్తులో కొలువు చాలించి మన ఊర్లోనే ఏదైనా వ్యవసాయం లేదా ప్రకృతి వ్యవసాయం చేస్తే ఎలా ఉంటుంది? చాలా మంచి ఆలోచన రా వేణు. భూమిని నమ్ముకుంటే మనకెప్పుడూ నష్టం రాదు. పైగా మనం 10 మందికి మంచి ఆహారం అందించిన వాళ్ళమవుతాం. అదంతా తర్వాత ఆలోచించొచ్చు.
ముందు కడుపు నిండా తినండి. ఇంకా పాయసం ఉంది. సేమియా పాయసం చేశాను. అత్తయ్యగారు, నాకు తీపి పదార్థాలంటే చాలా ఇష్టం. పాయసం తప్పకుండా తింటాను. అలా అనుకుంటూ అందరూ తృప్తిగా భోజనం చేస్తారు. పక్షుల కిలకిలా రావాలు, ఆకులు కదిలే శబ్దం, చల్లని గాలి వారి భోజనానికి మరింత మాధుర్యాన్ని జోడిస్తాయి. భోజనం పూర్తయిన తర్వాత అందరూ చెట్ల కింద విశ్రాంతి తీసుకుంటారు. ఆహా, కడుపు నిండా తిన్న తర్వాత ఇలా చెట్ల నీడన పడుకుంటే స్వర్గంలా ఉంది కదూ. అవును నాన్నగారు, కార్యాలయంలో భోజన విరామ సమయంలో హడావిడిగా తిని మళ్ళీ యంత్రాల ముందు కూర్చోవాలి. ఇలా నిశ్చింతగా పడుకుని ఎన్నాళ్లయిందో. చూడు వేణు, జీవితం అంటే కేవలం ధనం సంపాదించడమే కాదు, మన ఆరోగ్యం, మన కుటుంబం, మన ఆనందం కూడా ముఖ్యం. ఇలాంటి చిన్న చిన్న సంతోషాలే మనకు పెద్ద బలాన్నిస్తాయి. నిజమే అత్తయ్యగారు, మేం పట్నంలో సెలవు రోజుల్లో వినోద కేంద్రాలకి వెళ్తాం. అక్కడెంత ఖర్చు చేసినా ఇంత తృప్తి దొరకదు. ఇక్కడొక్క రూపాయి ఖర్చు లేకుండా ఎంత ఆనందంగా ఉన్నామో. అదేనమ్మా పల్లెటూరి గొప్పతనం అంటే. ఇక్కడ ఆనందం వెతుక్కోవాల్సిన అవసరం లేదు. మన చుట్టూ ఉన్న ప్రకృతి మనకు ఆనందాన్ని పంచుతుంది. నాన్నగారు, మీరు చెప్పింది అక్షరాలా నిజమండి. ఈరోజు నేను చాలా నేర్చుకున్నాను. మనం ఎంత ఎత్తుకెదిగినా మన మూలాల్ని మర్చిపోకూడదు. సరే సరే, కాసేపు విశ్రాంతి తీసుకోండి. సాయంత్రం అయ్యేసరికి ఇంటికి బయలుదేరదాం. చూడు వేణు, నీకు మరో విషయం చెప్పాలరా. ఈ చెట్లు కేవలం మనకి నీడని, పళ్ళని మాత్రమే ఇవ్వవు. అవి మనకు ప్రాణవాయువునిస్తాయి. చెట్లని కాపాడుకోవడం మనందరి బాధ్యత. అలా ఆ రోజంతా వాళ్ళు ప్రకృతి ఒడిలో గడుపుతారు. సాయంత్రం అవుతూ ఉండగా సూర్యుడు అస్తమిస్తున్న దృశ్యం ఎంతో అందంగా కనిపిస్తుంది. పక్షులు తమ గూళ్లకు చేరుకుంటాయి. ఆ పొద్దుపోతుంది, ఇక బయలుదేరదామా? చీకటి పడితే దోమలు కుడతాయి. అవునండి, ఇంటికి వెళ్ళి తేనీరు తాగుదాం. పదండి, వస్తువులన్నీ సర్దండి. ఏమీ మర్చిపోవద్దు. ముఖ్యంగా చెత్త ఏదైనా ఉంటే ఏరి పారేయండి. తోటని శుభ్రంగా ఉంచాలి. నేను చూశానమ్మా, మనం తెచ్చిన వ్యర్థాలన్నీ ఒక సంచిలో వేశాను. ఇంటికి వెళ్ళి చెత్తబుట్టలో వేస్తాను. ఇక్కడేమీ వదిలిపెట్టడం లేదు. అత్తయ్యగారు, మరి మిగిలిన ఆహారం ఏం చేద్దాం? ఆ మిగిలిన ఆహారం అక్కడున్న ఆకుల్లో పెట్టండి. పక్షులు, ఉడతలు తింటాయి. ఏదీ వృధా పోకూడదు. చూడమ్మా సంధ్య, ప్రకృతిలో ఏది వృధా కాదు. ఒక జీవికి ఉపయోగపడింది మరో జీవికి ఆహారమవుతుంది. ఇదే ప్రకృతి నియమం. చాలా మంచి విషయం చెప్పారు మావయ్య గారు. అందరూ సామాన్లు సర్దుకొని ఎడ్లబండి వైపు నడుస్తారు. వేణు బండి తోలడానికి ఉత్సాహం చూపిస్తాడు. నాన్నగారు, నేను బండి తోలనా? చిన్నప్పుడు తోలేవాణ్ణి. మళ్ళీ ప్రయత్నిస్తాను. రేయ్, జాగ్రత్త రోయ్. ఎద్దులు కొంచెం మొండివి, నిదానంగా తోలు. సరే నాన్నగారు అని చెప్పి వేణు ఎడ్లబండి తోల్తుండగా వెనక కూర్చున్న రాఘవయ్య, అన్నపూర్ణ, సంధ్యలు కబుర్లు చెప్పుకుంటూ ఇంటికి బయలుదేరతారు. ఈరోజు నాకు చాలా బాగా నచ్చిందండి. మళ్ళీ ఎప్పుడొద్దాం? వచ్చే విరామ సమయంలో తప్పకుండా మళ్ళీ వద్దాం సంధ్య. ఈసారి ఇంకా ఎక్కువ రోజులు ఉండాలని నిశ్చయించుకుందాం. మీరెప్పుడొచ్చినా మాకు సంతోషమేరా. మీకోసమే మేము ఎదురుచూస్తూ ఉంటాం. అలా ఆ కుటుంబం విందు భోజనం ముగించుకొని మనసు నిండా జ్ఞాపకాలతో, కడుపు నిండా తృప్తితో తమ ఇంటికి చేరుకుంటారు. ఈ కథ వల్ల మనకు తెలిసే నీతేంటంటే, ధనం పెట్టి కొనే ఆడంబరాల కంటే కుటుంబంతో కలిసి ప్రకృతి ఒడిలో గడిపే సమయం వెలకట్టలేని ఆనందాన్ని, ఆరోగ్యాన్ని, మానసిక ప్రశాంతతను ఇస్తుంది.